வணக்கம். பல்லவரேஷ் வந்து சங்கர் பேசுகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அடுத்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. வரும் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி தீநகரில் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளப்பில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க மேலே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கு வர எல்லாருக்கும் என்னுடைய ஏற்றுமதி வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப்படும். எக்ஸ்போர்ட் கிளாஸ்னாவே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது உண்மையிலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கா, நாம் இந்த ஃபீல்டில் நிலைச்சி நிற்க முடியுமா, தொடர்ந்து ஆர்டர் கிடைக்குமா, அப்படியே ஆர்டர் கிடைச்சாலும் பணம் கிடைக்குமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து 2024-25ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து என்னென்ன சரக்கு எந்தெந்த மாநிலத்திலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிது அப்படின்ற டேட்டாவை வெளியிட்டாங்க. அதில் வந்து முதல் இடத்துல குஜராத் இருக்குது, 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குங்க. அதாவது $52 பில்லியன் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. $1 பில்லியன் 8,515 கோடிங்க. நீங்கள் கணக்கு போட்டுருங்க. 52 பில்லியன் இன்ட்டு 8,515 கோடினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ வேல்யூக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு கூட்ஸ்கள் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு நாலேஜ் பேஸ்ட் பிஸ்னஸ். உங்களுக்கு நாலேஜ் இருக்கணுங்க. அதாவது ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், ஒரு மெயில் பார்க்க தெரியணும், மெயில் அனுப்ப தெரியணும், எக்ஸல் தெரியணும். ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் எங்கே உற்பத்தி ஆகுது, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்ன, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்ணணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. தெரியல அப்படின்னா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுதான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுறது, அதுக்கான சந்தை வாய்ப்பை எப்படி கண்டறியுது. நமக்கு வந்து காம்படிட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ காம்படிட்டிவ் ப்ரைஸை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ப்ரைஸ் தான் கொடுக்கணும். அதாவது லோ மார்ஜின் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே நம்ம சொல்லி தருவோம், டாக்குமெண்டேஷன் சொல்லி தருவேன். எக்ஸ்போர்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாவே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது, சார் கிளாஸுக்கு வந்தால் பையர் டேட்டா கொடுப்பீங்களா, பையர் டீட்டெயில் கொடுப்பீங்களா, இதுதான் கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து அப்கிரேட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் ChatGPT, ஜெமினி மாதிரியான ஏஐ டூல்குள்ளே போயிட்டு உதாரணமாக நீங்கள் ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பைசஸ் சப்ளையர் இன் நியூசிலாந்து, ஸ்பைசஸ் இம்போர்ட்டர் இன் நெதர்லாந்து, இப்படி போட்டிங்கனாவே அவங்க டேட்டாலாம் வந்துருங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம். இது ரெண்டுத்துக்குமே ரிப்ளை வராதுங்க. என்ன காரணம் தெரியுங்களா, நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஒரு சீட்டிங் ஃபெல்லாவா, எப்படி உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பையரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவங்க நன்மதிப்பை பெற்று எப்படி அவங்ககிட்ட இந்த ஆர்டர் எடுக்கிறது, அவங்களோட எப்படி பழகிறது, இந்த சூட்சமத்தை தான் நான் மெயினாக இந்த கிளாஸை சொல்லித்தர போகிறேங்க. நான்லாம் அப்படி வந்தவன் தான். இன்றைக்கி வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியோட பையர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எப்படி நான் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றது நான் இந்த கிளாஸை சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நேரில் வாங்க, மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.